ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடையோடைய ரிசல்ட்டை குறித்து வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. தமிழகத்தில் ரேஷன் கடையோடைய ரிசல்ட் குறித்து அமைச்சர் வெளியிட்ட திடீர் தகவல் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோட இறுதியில் ரேஷன் கடை தேர்வர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி காத்துக்கிட்டு இருக்குங்க. தமிழகம் முழுவதுமே கடந்த நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ரேஷன் கடையோடைய நேரடியான நேர்காணல்கள் நடந்து முடிந்தது. ஸோ நேரடி நேர்காணல்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிந்தது கொஞ்சம் மாவட்டம் தான். மீதி இருக்கிற மாவட்டத்திற்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரடி நேர்காணல்கள் நடத்தப்படாமல் இருக்குங்க. ஸோ இந்த நேர்காணல் நடத்தாதனால நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தோடு இருக்காங்க. எனக்கு பணி கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. ஸோ அந்த நேர்காணல்களை நடத்தணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. அவர்களுடைய கோரிக்கை எடுத்து பிறகு வந்து பார்த்திங்கன்னா நேர்காணல் நடத்தப்பட்ட பிறகு நாம் எதிர்பார்த்த இந்த 2025 ரேஷன் கடையோடைய முடிவுகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு முன்னாடி ரேஷன் கடையோடைய அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் ரிசல்ட்டோடைய அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.